அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா. இந்த 146வது வசனம் பாருங்கள். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும் வ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வஹும் யஅலமூன். அதாவது எவர்கள் ஆத்தைனாகும், அல்லதீனன்னு வந்துட்டாவே எவர்கள் அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிடணும். ஆத்தைனாகும் அவர்களுக்கு கொடுத்தோம், கிதாப யஅரிஃபூனஹு அவர்கள் அதை அறிவார்கள், கமா யஅரிஃபூன அப்னாஅஹும் அவங்களுக்கு தெரியுது. யஅரிஃபூன்னா அவங்களுக்கு தெரியுது, அவங்க அறியிறாங்க. அப்னானா பிள்ளைகள், தன்னுடைய மக்கமாறு. அப்னா அப்படின்னா மகன்கள், மகன், மகள் எல்லாமே பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, சில்ட்ரன். தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி அந்த வேதத்தை இவங்க அறியிறாங்களாம், தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்ன ஃபரீகன் இன்னும் ஒரு பிரிவினர். இன்னனா அல்லாஹ் உறுதியாக சொல்கிறான், நிச்சயமாக ஒரு பிரிவினர் இருக்காங்க, அவங்கள லயக்துமூன திட்டமாக மறைக்கிறார்கள், அல் ஹக்க உண்மையை, வஹும் யஅலமூன் அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை திட்டமாக மறைக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நம்ம வேதம் கொடுத்துருந்தோமோ அவங்க தங்களுடைய மைந்தர்களை கண்டுகொள்வது போல, தங்களோட பிள்ளைகளை கண்டுகொள்வது போல இந்த கிப்லாவுடைய மாற்றத்தையும் இந்த கொள்கைகளுடைய விஷயத்தையும் நன்கு அறிந்திருக்காங்க. ஆனாலும் அதில் ஒரு பிரிவினர் நல்லா தெரிஞ்சிருந்தும் உண்மையை மறைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அது எப்படி இவ்வளோ நாள் எங்கள் சைடு தான் இருந்துச்சு, இப்போ மாறுதா அப்படின்னு இவங்க கேட்டாலும், அவங்க இது நாள் வரைக்கும் அந்த அல்லாஹ்வுடைய வேதங்களை படித்து வந்தவங்க. அப்போது அந்த நம்மளுடைய எஜுகேஷனை எடுத்துப்போமே, நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுக்கிட்டே வர்றதுனால நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஈஸியாக இருக்குது. அதுக்காக 10th 5thலாம் கொஞ்சம் ஈஸியாக, அதாவது இதிலலாம் வேறு மாதிரி கொஷின் வந்துச்சே, 12th வேறு கொஷின் கேட்குறீங்களே அப்படின்னு நம்ம போய் நிற்க மாட்டோம். ஏன்னா அந்த ஹெரிடிட்டியாக ப்ராப்பராக வரும், இதுக்கு அடுத்த கிளாஸில் இப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவாக தங்களுடைய அந்த கொள்கைகளையும் தங்களுடைய அந்த நிர்வாகங்களையும் நல்லாவே அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அல்லாஹுடைய கட்டளை தான் இது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இறைவனுடையது தான் அப்படின்னு தெளிவாக. நம்ம பிள்ளைய நமக்கு தெரியாதா? எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் நம்ம பிள்ளைய ஒரு அத்தாமாக்கு எப்படியும் தெரியும், அது எந்த சைடு இருந்தாலும் தெரியும். அந்த உணர்வாக இருக்கட்டும், இன்னும் அது தன்னுடைமை அப்படிங்கிறதுனால தெரியும். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த விஷயங்களையும் இவங்க இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நல்லாவே அறிஞ்சிருந்தாங்க. ஆனாலும் அதில் ஒரு பிரிவினர், அல்லாஹ் சொல்கிறான் எல்லா இடத்துலையும் பாருங்கள், ஒரு பிரிவினர் தான் மறைக்கிறாங்க. இந்த உலகமே ரொம்ப இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ரொம்பவே நம்மளை பயமுறுத்தக்கூடிய அளவுலையும் அல்லது ரொம்பவே நிறைய விஷயங்களும் போயிட்டே இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு பிரிவினர் தான் அப்படி இருக்காங்க, ஒரு பிரிவினர் நல்லோர்களாகவும் இருக்காங்க. எதை நம்ம பார்க்குறோமோ, எதை நம்ம ரொம்பவே சிந்திக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். ஸோ ஒரு பிரிவினர் தெரிஞ்சிருந்தும் இந்த உண்மையை மறைக்கிறாங்க. ஸோ அந்த பிரிவினர்களுக்குள்ளே நம்ம ஆகிடாமல் இன்னும் நல்லோர்களோட அல்லாஹ் தஆலா உங்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பானாக. ஸோ உண்மையை தெரிந்திருந்தும் இவங்க மறைக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுட்டி காண்பிக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். அல் ஹக்கு மிர் ரப்பிக ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன்.
உறுதியாக இது அதிபதியிடமிருந்து வந்த சத்தியமான கட்டளையாகும். பாருங்கள், அந்த கிப்லா மாற்றம்ங்கிறது உண்மையான கட்டளை அப்படிங்கிறாங்க. எனவே இது பற்றி ஐயம் கொள்வோரில் நீரும் ஒருவராகி விட வேண்டாம். அப்போது இந்த கிப்லாங்கிறது என்ன விஷயம்? அப்போ அந்த கொள்கை என்ன? அந்த அந்த அதனுடைய அர்த்தம் என்ன? அதை தேடித்தான் நம்ம இப்போ பயணம் செய்கிறோம். அந்த கிப்லாவுடைய அர்த்தம் நம்ம விளங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தையும் நம்ம விளங்கிடுவோம். ஸோ அதை நோக்கின பயணமாக தான் இந்த குரானில் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ உறுதியாக அந்த விஷயமானது சத்தியமான கட்டளை தான், இறைவனிடமிருந்து தான் வந்திருக்கு. அந்த கட்டளையில் பலர் ஐயம் கொள்வோரில், ஐயம்னா என்னது, அதில் திருப்தி இல்லாமல் அல்லது மனப்பொருத்தம் இல்லாமல், இல்லை அதற்காக பயந்துட்டு, இல்லை அதை உதாசீனப்படுத்திட்டு, இப்படி எந்த மாதிரியான ஒரு தோரணையிலையும் இருக்கக்கூடியவங்களோட நீங்களும் ஒருவராகி விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தாலா நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். இந்த மும்தரீன் பாருங்க, இந்த மும்தரீன் சந்தேகிப்பவர்களில், இந்த சந்தேகம்ங்கிறது எல்லா இடத்துலையுமே தோன்றிருச்சு. ஸோ இறைவனுடைய வார்த்தைகளில் சந்தேகிப்பவர்களில் இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும். ஸோ இந்த உண்மையான ஹக்கு அல்லாஹ்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, இந்த கிப்லா மாற்றமானது. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கிறணும். ஸோ இன்றைக்கும் இதை பொருந்தும். ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம இஸ்லாம் அப்படின்னா எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் குரானை வச்சுருக்கான். யார் படித்தாலும் பொருந்தணும், எல்லாருக்கும் பொருந்தணும், எல்லாருக்கும் புரியணும். ஸோ நம்ம மனசுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்தாப்பில் நம்ம சிந்திக்கணும். அப்போது இது நாள் வரைக்கும் நம்ம இஸ்லாம்னா ஒரு மாதிரி வெறும் வணக்க வழிபாடு மட்டும்தான் அப்படின்னு சிந்திச்சு வச்சுருப்போம். ஆனால் இப்போ குரானை நம்ம கையில் எடுத்திருக்கோம். குரான் நமக்கு பல விஷயங்களை சொல்ல போது, அது சொல்கிறது எல்லாம் உண்மை தான், இறைவன் தான் இதெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு நம்ம நம்பணும். அந்த உள்ளே போகும்போதே சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை உள்ளே அனுப்புகிறான். ஸோ இதை நம்மளோடையும் நினச்சி பாருங்கள். அல்லாஹ் இன்றைக்கி நமக்கும் சொல்கிறான். அதாவது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த மார்க்கம் இல்லை, இஸ்லாமுங்கிறது வேறு ஒரு மார்க்கம், அதை நோக்கி தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதை நீங்கள் சந்தேகப்படுறவங்களில் ஒருத்தவங்களாம் நீங்கள் ஆகிராதீங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லி, கைப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அதை புரிந்துக்கிட்டு அதை நம்ம மனசில் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்துக்கு அல்லாஹ் தாலா உங்களை எங்களையும் ஆக்கி வைப்பானாக. ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். வலிகுல்லின் வஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா. ஒவ்வொருவருக்கும், வலிகுல்லி ஒவ்வொருவருக்கும், விஜ்ஹத்துன் ஒரு திசை, ஹுவ முவல்லிஹா அவர் அதை முன்னோக்கக்கூடியவர், ஃபஸ்தபீகு எனவே முந்தி செல்லுங்கள், அல் ஹைராத் நன்மைகளில், ஐனமா தக்கூனு எங்கே நீங்கள் இருந்தாலும், தக்கூனுனா நீங்கள் இருந்தாலும், யஅதி வருவான், பிகுமுல்லாஹ்னா அல்லாஹ் உங்களை கொண்டு வருவான், ஜமீஅன் அனைவரையும், ஜமீஅன்னா அனைவரையும், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்போ மேலும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் திரும்பக்கூடிய ஒரு திசையில் இருக்கிறது. எனவே நீங்கள் நன்மைகள் புரிவதில் முந்துங்கள். சுபஹான் அல்லாஹ். அதாவது அல்லாஹ் இங்கே சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை இருக்கான். அப்போ இதை நம்ம இன்னும் சிந்திக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது, ஒவ்வொரு வேலைகள் இருக்குது.
ஒவ்வொரு திசைங்கிறது இன்றைக்கி நம்ம கலோக்கியல் குரான் வந்து அரபி மொழியில் உள்ள கலோக்கியல் வேர்டில் தான் இருக்குது. ரொம்ப வந்து இதால் அன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஒரு புக்கு பாருங்கள், நமக்கு யார் அதை படிக்க போகிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற அளவில் தான் புக்கை எழுதுவாங்க. ஒரு மனிதனே இப்படி புக்கு எழுதும்போது அல்லாஹு தாலா தன்னுடைய கட்டளைகளை தொகுத்து இந்த குரானாக கொடுக்கும்போது அவன் எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பான். ஸோ இன்றைக்கி நம்ம திரும்புகிற திசையெல்லாம் வெவ்வேறு டாப்பிக்கில் வெவ்வேறு மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. யார் அதில் சரி யார் அதில் தப்புன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. அதே சமயம் அது நமக்கான வேலையும் இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை இருக்குது. அவங்க இந்த திசையை நோக்கி போகிறாங்க, ஒருத்தவங்க பொலிட்டிக்ஸை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய திசை. ஒருத்தவங்க இந்த வரலாறை நோக்கி போகிறாங்கன்னா அது அவங்களுடைய திசை. ஒருத்தவங்க மற்ற விஷயங்கள் இந்த பொருளாதாரத்தை நோக்கி போகிறாங்கன்னா அது அவங்களுடைய திசை. ஆனாலும் அதில் இவங்களுடைய வாழ்க்கைக்கான பர்பஸ், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அந்த அந்த திசையில் எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும், அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அந்த ஃபீல்டில் எப்படி செய்ய முடியும், அப்படி அவங்கவுங்க பார்த்துக்கிறணும். எல்லாரும் நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம குழந்தைங்க விஷயத்துலையும் நம்ம சொல்கிறது ஏன் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சிந்திக்கும்போது இந்த வசனங்களை சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை இருக்குது. அவங்க இப்போ எதை நோக்கி நம்ம திரும்புவோம், நமக்கு எதில் ஈடுபாடு இருக்கோ அதை நோக்கி நம்ம திரும்புவோம். ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் அதே சமயம் நம்மளுடைய வேலை எதுவாக இருக்கோ அதை நோக்கி திரும்புவோம். அல்லாஹ் வந்து எல்லாத்தையுமே ஒரு பர்பஸ்க்காகவே இறக்கலை. மனுஷங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக இறக்கப்பட்டவங்க. அதாவது அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தருணங்கள்லையுமே. ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயங்களில் எதில் நமக்கு ஈடுபாடு இருக்கோ, எது நமக்கு கைக்கு உகந்ததாக இருக்கோ, எது நமக்கு கிட்ட இருக்கோ, நம்ம எந்த திசையை நோக்கி இருக்கோமோ அதில் நீங்கள் நன்மைகள் புரிவதில் முந்துங்கள். எந்த திசையில் நீங்கள் இருந்தாலும் நன்மைகள் செய்கிறதில் முந்துக்கோங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை அனைவரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி கொண்டு வருவான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவனாய் இருக்கிறான். அப்போது சுபஹானல்லாஹ், அந்த கிப்லாங்கிறது ஒரு திசை தானே, இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு திசையில் எல்லாருக்கும் ஒரு திசை இருக்குது. அல்லாஹ் தானே சொல்கிறான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை இருக்குது, அவங்கவுங்க திரும்பக்கூடியது. இப்போ திசைங்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கை கூட நீங்கள் நினச்சி பாருங்கள். சாதாரணமாக ஒரு கிளாஸ் எடுத்தால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு யூடியூப் போனால் ஒவ்வொரு கண்டென்ட்டில் வருது. ஒரு புக் எடுத்தால் ஒவ்வொரு மாதிரியான புக்கு வருது. அப்போது அது எல்லாமே சரியா, அது எல்லாமே தப்பா அப்படின்னு சிந்திக்கிறத விட அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க திசை, எந்த திசையாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் அதில் நன்மைகள் செய்யக்கூடிய விஷயத்தில் முந்துங்க. அந்த ஃபீல்டுலேயே நன்மைகள் அதிகமாக செய்யுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஸோ இந்த விஷயங்களை நம்ம மனதில் வைத்து சிந்திக்க ஆரம்பிப்போம். ஸோ எல்லாரும் நான் சொல்கிற திசைக்கு தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் என்னாகுது, அவங்க நான் என் சொல் பேச்சு கேட்கலை, என்னோட இது இல்லை, என் பிள்ளை என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம வந்து மனதளவில் ரொம்ப காயப்படுறோம். ஆனால் உண்மை என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை இருக்குது. அந்த திசையில் நீங்கள் நன்மை புரிங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லித்தரான் பாருங்கள். இதெல்லாம் பெரிய பெரிய உளவியலாளர்கள் கூட நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லித்தரான். அதாவது நீங்கள் வந்து சுபஹானல்லாஹ், அல்லாஹ் உளவியலாளர்களுக்கு, அதாவது அந்த சைக்காலஜிஸ்ட்டுக்கும் அவன் தானே இறைவன். ஸோ அவன் சொல்லித்தர அளவுக்கு சைக்காலஜிஸ்ட் சொல்லித்தர முடியாது தான். ஸோ அப்போ நன்மைகள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதில் நீங்கள் நன்மைகள் செய்கிறதுல முந்துங்க. அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போது லீவ் டைமாக இருக்குது, உங்கள் குழந்தைங்க ஏதாவது படிக்கணும்னு நினைக்கும்,
இல்லை நீங்கள் ஏதாவது உங்கள் குழந்தைய படிக்க வைக்கணும்னு நினப்பீங்க. 2ல் எதுனாலும் ஒரு கிளாஷஸ் நடக்கும். அப்போ நமக்கு பிடிச்சது தான் குழந்தைங்க படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்களுக்கு பிடிச்சத அவங்க படிக்கட்டும். எது படித்தாலும் அதை வைத்து என்ன நன்மை பண்ண முடியுமோ அதை பண்ணுற மாதிரி அந்த குழந்தை ரெடியாச்சுன்னா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியாளராக இருக்கும். அது வெற்றியாளராக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதனுடைய பங்கு அதனுடைய பெற்றோரான உங்களுக்கும் வரும். இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரி ஊர் உலகத்தில் சொல்கிற மாதிரி குழந்தைங்கள நம்ம இவங்க சொல்லுவாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டில் நீங்கள் புகுத்தாதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கும். ஏன்னா சிலர் நல்லா பேசுவாங்க, ஆனால் சிலர் நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவங்கள போய் பேச சொன்னால் பேச முடியாது, பேசுகிறவங்கள போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொன்னால் பண்ண முடியாது. அப்போது அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய திசையை கரெக்டாக புரிஞ்சு அதை ஏற்றுக்கிட்டு அவங்கள அந்த ஃபீல்டுலேயே நல்ல அமல்கள் செய்கிறதில் நன்மைகள் புரிவதில் செய்யுங்க. இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கணும். நமக்கு எந்த திசை சரியாக இருக்குமோ, கிப்லாங்கிறது அல்லாஹ்வுடைய திசை, கிப்லாங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய விஷயங்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே அல்லாஹ்வுடைய திசை அப்படின்னா அப்போ ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை கொடுத்துருக்கான். நமக்கு தெரிஞ்சது இந்த பொலிட்டிக்ஸு, இந்த ஃபிசிக்ஸு, இந்த கெமிஸ்ட்ரி, இந்த இன்ஜினியரிங்கு, இன்னும் மற்ற விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச விவசாயம், இதெல்லாம். ஆனால் இது இல்லாமல் ஏகப்பட்ட எதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கோ எல்லாமே அல்லாஹ்வுடையது தான். ஸோ என்னென்ன ஃபீல்டு எஜுகேஷனில் இருக்கோ எல்லாமே இறைவனுடையது தான். ஆனால் அதில் எல்லாருமே ஒரே ஒரு ஃபீல்டை மட்டும் எடுத்துட்டா மற்ற ஃபீல்டெல்லாம் யார் பாப்பா? அப்போ எல்லா ஃபீல்டையும் எடுத்து அதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்து அதைப்படி நம்ம செயல்பட ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய நன்மைகளில் நம்ம ஈஸியாக முந்துவோம். ஸோ நான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எந்த ஃபீல்டை வேணால் எடுங்க, என்ன திசை வேணாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசையை நான் தான் கொடுத்துருக்கேன். அப்போ அதில் நீங்கள் நன்மை புரிகிறதுல முந்திக்கோங்க அப்படின்னு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை அல்லாஹ் ஒன்று திரட்டுவான். இப்போ நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் எந்த ஃபீல்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுடைய நன்மைகள் அல்லாஹ் சொன்ன விதத்தில் நீங்கள் நன்மைகள் செய்ய ஆரம்பித்தோம் நம்ம அப்படின்னா நிச்சயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகி ஒரு சிறந்த சமுதாயமாக நம்ம வருவோம் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும். இது வெறும் கியாமத்தை மட்டும் அல்லாஹ் பேசலை, இன்றைக்கி நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு நோக்கத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இப்படியும் நம்ம மனதில் சிந்திக்கணும். அடுத்த ஒரு ஆயத்து பாருங்கள். வமின் ஹைசு கரஜ்த ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் வ இன்னஹு லல் ஹக்கு மிர் ரப்பிக் வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். அடுத்து, மேலும் நீர் எங்கிருந்து புறப்பட்டு சென்றாலும் தொழும் வேளையில் உம்முடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் நோக்கி திருப்புவீராக. ஏனென்றால் அது உம்முடைய இறைவனிடமிருந்து வந்த முற்றிலும் உண்மையான கட்டளையாகும். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பற்றி கவனமற்றவனாக இல்லை. ஸோ இதுக்கு மட்டுமே தஃப்சீர் எடுத்தால் ஒரு வருஷம் ஃபுல்லாக கூட எடுக்கலாம், அவ்வளோ அர்த்தங்கள் உள்ளே இருக்குது. அதாவது நீங்கள் எங்கேருந்து புறப்பட்டு போனாலும் சரி. ஸோ இதில் உள்ள அர்த்தங்களையும் நம்ம பாருங்கள். மின் ஹைசு ஹரஜ்த எங்கிருந்து புறப்பட்டாலும், ஃபவல்லி திருப்புவீராக, வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் உங்கள் முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்புவீராக. இன்னஹு நிச்சயமாக, லல் ஹக்கு உண்மைதான், மிர் ரப்பிக்க இறைவனிடமிருந்து, வமல்லாஹு இன்னும் அல்லாஹ் கவனமற்றவனா, பிகாஃபிலின்னு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரான். எப்போ சொல்லிக்கிட்டே வரான்? இந்த இது அந்த திசைகள், அந்த கிப்லாவை பற்றி பேசும்போதெல்லாம் அல்லாஹ் நான் கவனமற்றவனாக இல்லைன்னே சொல்லிகிட்டே வரான்.
அப்போ பிகாஃபிலின் கவனமற்றவனாக இல்லை, அம்மா தஅமலூன் நீங்கள் செய்கிறத பற்றி கவனமற்றவனாக இல்லை. அப்போ இங்கே வந்து தொழுவது அப்படின்னு இந்த அரபி வேர்டில் எங்கேயுமே இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. பட் அதுக்காக தொழுவது நிச்சயமாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு எப்படி நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், எங்கேருந்து புறப்பட்டு போனாலும் சரி உங்கள் முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்பியே வச்சிருங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாமே இந்த மஸ்ஜிதுல் ஹராமில் இறங்கியிருக்கு. அதாவது அல்லாஹ் அதை வந்து ஒரு 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 ப்ராப்பர் தலைநகரமாக கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் என்ன வேலைகள் செஞ்சாலும் அதோட அந்த கட்டளைகள் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து பண்ணணும் இல்லையா? அப்போது நம்மளுடைய எல்லா செயல்களும் அந்த காபத்துள்ளால் நடந்த விஷயங்களோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம செய்யணும். ஸோ நம்ம எங்கே போனாலும் நம்மளுடைய முகத்தை இந்த மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்ப சொல்கிறான். ஏன்னா இறைவனிடம் இருந்து வந்த உண்மையான கட்டளையாகும். அப்போ அல்லாஹ்கிட்டேருந்து வந்த அந்த கட்டளைகள் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போது நம்ம இஸ்லாமிய கட்டளைகளை ப்ராப்பராக புரிஞ்சு அதன்படி செயல்படுறதுக்கு தான் அல்லாஹ் அதை அப்படி உங்கள் முகத்தை இங்கிட்டு திருப்புங்க அப்படின்னா தொழுகை அது வந்து ஒரு கரெக்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அது நமக்கு பிரச்சனையே இல்லை. சுப்ஹானல்லாஹ் நம்ம கிப்லாவை நோக்கி தொழுகலாம். அதுலேயும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, நமக்கு எது கிப்லான்னு தெரியாத பட்சத்தில் நீங்கள் தொழுகுங்க, ஏதோ ஒரு சைட்லையாவது தொழுவுங்க அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எங்கே இருந்தாலும் கிப்லாவை நோக்கி உங்கள் முகத்தை திருப்புங்க அப்படின்னா உங்கள் செயல் அந்த நன்மையான செயல்கள் செய்ய சொன்னால நீங்கள் எந்த திசை வேணால் போங்க, ஆனால் நன்மையான செயலில் முந்துங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ அந்த நன்மையான செயல் என்னன்னு எனக்கு தெரியணும். அப்போ நம்ம எந்த ஃபீல்டுக்கு போனாலும் எந்த இது பண்ணாலும் அல்லாஹ் என்ன கட்டளை இட்டிருக்கான் அந்த மஸ்ஜிதுல் ஹராம். ஸோ அதுதான் விஷயம். அல்லாஹ் என்ன கட்டளை இட்டிருக்காங்கிறதையே நோக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம முகம் எதை நோக்கி திரும்பி இருக்கும், நம்ம எதை பார்க்குறோமோ அதைத்தான் நம்ம முகம் திரும்பி இருக்கும், அதை நோக்கி தான் திரும்பி இருக்கும். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எந்த ஃபீல்டு வேணால் போங்க, எந்த திசை வேணால் போங்க, ஆனால் நான் சொல்கிற கட்டளைகள் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்க்காம நான் இல்லை, நான் கவனமற்றவனா இல்லை அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்ததும் இப்போ நமக்கு வர்றதும் யுனிக்காக இருக்குது இல்லையா? ஆனால் இதை விட இன்னும் உங்கள் மனசுக்கு எப்படிலாம் வருதோ அது எல்லாமே அல்லாஹ் தான் தரான். அல்லாஹ்கிட்ட ஒவ்வொரு எண்ணங்களுக்குமே அல்லாஹ்விடம் நீங்கள் வந்து அந்த அந்த பாதுகாப்பை கேட்கக்கூடியவர்களாகவே இருப்போம். நீங்களும் நானும் நம்ம அனைவருமே அல்லாஹ்விடம் நம்ம ஒவ்வொரு எண்ணங்களுக்குமே பாதுகாப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் சிலர் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் அதாவது நீங்கள் என்ன சொல்லி அதன் மூலமாக மக்கள் விளங்குறாங்களோ அது தவறு இருந்தால் அதுவும் உங்களை தான் சாரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்னமோ உண்மைதான். ஆனால் அதற்காக நம்ம சிந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால ஒரு ஐடியாலஜியாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் இதை நீங்கள் எப்படி சிந்திக்கலாமோ சிந்திங்க. உங்கள் மனசுக்கு கேளுங்க, அது சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கோங்க. குர்ஆனில் உள்ளதை நம்ம அப்படியே பார்க்குறோம். அல்லாஹ் இந்த வார்த்தைகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா நம்மக்கிட்ட. எந்த திசை வேணால் போங்க, ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமினை நோக்கியே உங்கள் முகங்களை திருப்புங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா நம்மக்கிட்ட சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَمِنْ حَيْثُ خَرَجْتَ فَوَلِّ وَجْهَكَ شَطْرَ الْمَسْجِدِ الْحَرَامِ وَحَيْثُ مَا كُنْتُمْ فَوَلُّوا وُجُوهَكُمْ شَطْرَهُ لِئَلَّا يَكُونَ لِلنَّاسِ عَلَيْكُمْ حُجَّةٌ إِلَّا الَّذِينَ ظَلَمُوا مِنْهُمْ فَلَا تَخْشَوْهُمْ وَاخْشَوْنِي وَلِأُتِمَّ نِعْمَتِي عَلَيْكُمْ وَلَعَلَّكُمْ تَهْتَدُونَ. அப்போது இன்னும் நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் வமின் ஹைசு ஹரஜித்த
ஃபவல்லி திருப்புவீராக, வஜ்ஹக ஷத்ர முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் அந்த புனிதமான மஸ்ஜிதின் பக்கம், வஹைசு மா குன்தும் நீங்கள் எங்கிருந்தாலும், ஃபவல்லு திருப்புங்கள், உஜூஹக்கும் உங்கள் முகங்களை, ஷத்ரஹு அதன் பக்கம், லி அல்லா யகூன லின்னாசி. அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், நல்லா பாருங்கள். லி அல்லா யகூன லின்னாசி, அதாவது மக்களுக்கு இருப்பதற்காக அல்லாமல். எந்த மக்களுக்கு? அலைக்கும் ஹுஜ்ஜத்துன் இல்லல்லதீன ஸலமு அநியாயம் செய்தார்கள், மின்ஹும் ஃபலா தஹ்ஷௌஹும் ஆகவே அவர்களை பயப்படாதீர்கள், வஹ்ஷௌனி இன்னும் என்னை பயப்படுங்கள், வலி உதிம்ம இன்னும் நான் முழுமைப்படுத்துவதற்காக, நிஉமதிய என் அருட்கொடையை, அலைக்கும் வலஅல்லக்கும் தஹ்ததூன் உங்கள் மீது இன்னும் நீங்கள் நேர்வழி அடைவதற்காக. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு பயப்படாதீங்க, எனக்கே பயப்படுங்கன்னு. பாருங்கள், நீங்கள் எங்கேருந்து புறப்பட்டு போனாலும் உங்கள் முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் பக்கமாக திருப்புங்க. உங்களுக்கு எதிராக மக்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் முகங்களை அதன் பக்கமாக திருப்புங்கள். ஆனால் அவர்களை சேர்ந்த அக்கிரமக்காரர்கள் தர்கித்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், எனக்கே அஞ்சுவீர்களாக. இன்னும் இந்த கட்டளையை பேணி வாழ்வீர்களாக. எதற்காகவெனில் நான் என் அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்க வேண்டும் என்பதற்காகவும், மேலும் நீங்கள் நேரிய பாதையை அடையக்கூடும் என்பதற்காகவும் தான். இப்போ நம்ம ஆரம்பத்திலேயே கேட்டுட்டோம், யாரெல்லாம் எங்களுக்கு நேர் வழியை காமி அப்படின்னு. அதுக்கு தான் எல்லாம் நமக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி முகத்தை திருப்புறது, நம்ம ஒரு ஃபீல்டில் இருப்போம். ஸோ அங்கே இது நாள் வரைக்கும் இப்படி தான் ப்ராசஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, அல்லாஹ் இப்படி தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு நீங்கள் அல்லாஹ் சொன்ன வழிப்படி நீங்கள் திரும்புங்க. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இன்றைக்கி உள்ள சூழலுக்கு இதே கஷ்டம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் நடந்துச்சு. அவருக்கு அல்லாஹ் அந்த ஆறுதல் சொல்கிறான், எங்கேருந்து புறப்பட்டாலும் உங்களுடைய முகத்தை இந்த மஸ்ஜிது பக்கமாக திருப்புங்க. உங்களுக்கு எதிராக இந்த மக்கள் எந்த ஆதாரமும் எடுத்துடக்கூடாது. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படித்தானே இருந்தீங்க, இப்போ மட்டும் என்ன புதுசாக இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அது நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், அந்த அக்கிரமக்காரர்கள் நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்கள் முகங்களை, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு விஷயம், இப்போ நம்ம பேங்கிங் ப்ராசஸ் பண்ணுறோம். நம்ம பேங்க்கு செய்யக்கூடாது நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம அந்த பேங்கிங் ப்ராசஸ் பண்ணலை அப்படின்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்களுக்கு பிழைக்க தெரில, இவங்க நம்ம வீடுகள்லையே சொல்லுவாங்க. சரி, பேங்கிங்கு ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் லோன் வாங்கி நான் வீட்டை கட்டியே ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடே உனக்கு இருக்காது, நம்ம ஒரு எத்தனை மிஞ்சி போனால் ஒரு 40 50 வயசு 60 வயசு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு, அதுக்கப்புறம் ஆனால் அந்த 45 50 வயசில் லோன் வாங்கியாச்சும் நான் வீடு கட்டணும். ஏன்னா எல்லாரும் கட்டுறாங்க, நானும் கட்டுறேன். அப்போது இது நம்ம எந்த கிப்லாவை நோக்கி இருக்கோம்? அதாவது எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளும் அந்த திசையில் போகிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எந்த திசையில் இருந்தாலும் நீங்கள் என் திசையை என்ன பாருங்கள் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்ம செய்யும்போது எந்த திசையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் நம்ம முகம் திருப்பும்போது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? தர்கித்து கொண்டு தான் இருப்பாங்க, ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க.
ஸோ அப்போ அவங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, எனக்கே பயப்படுங்க. ஸோ ஒரு ஃபீல்டுக்குள்ளே புதுசாக உள்ளே போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும். நீங்கள் திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போனாலும் அதுவும் ஒரு ஃபீல்டு தான். நீங்கள் ஒரு வேலைக்கு போனாலும் அதுவும் ஒரு ஃபீல்டு தான். நீங்கள் எங்கே போனாலும் எதுவுமே ஒரு திசை தான். அது எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயங்களும் நடக்கும் தான். திருமணமாகி உள்ளே போகும்போது அவங்க ஒரு கொள்கைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம கணவர் வீட்டு சைடு அல்லது மனைவி வீட்டு சைடு. அப்போ அந்த மாதிரி தருணத்தில் அவங்க எந்த திசையை ஃபாலோ பண்ணாலும் நம்ம இந்த கொள்கைகளை அல்லாஹ் சொன்ன விஷயங்களில் தெளிவாக தீர்க்கமாக இருக்கும்போது அவங்க என்ன தான் பயமுறுத்தினாலும் என்ன தான் நிறைய ப்ராப்ளம் வருங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி வந்தால் அவங்களுக்கு பயப்படாதீங்க, இன்னும் எனக்கு மட்டுமே பயப்படுங்க. யோசிச்சு பாருங்கள், இவ்வளவும் செஞ்ச அல்லாஹ்க்கு பயப்படணுமா, இல்லை இந்த மனிதர்களுக்கு பயப்படணுமா, இல்லை இந்த மற்ற பொருட்களுக்கு பயப்படணுமா? ஸோ அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி வாழ்வீர்களாக. எதுக்குன்னா அப்போ தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடை நம்ம மீது முழுமையாக இருக்கும். முழுமையாக வேண்டும் அப்படின்னா நம்ம நேரான பாதையில் போகணும் அப்படின்னா இதைத்தான் செய்யணும். ஒருவேளை இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம சமுதாயம் இன்னும் ஒட்டுமொத்த இந்த உலகமே நான் சொல்கிறேன், நம்ம சமுதாயம் அப்படின்னா அது முஸ்லீம்கள் மட்டும், இந்துக்கள் மட்டும், கிறிஸ்டின்கள் மட்டும் அப்படி கிடையாது சமுதாயம். ஏன்னா அந்த யூதர்கள் கிறிஸ்துவர்களுக்கு சமுதாயங்கிறது அவங்கவுங்க இதாக இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகமுமே உம்மத்து. அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமுமே சீரான வழியில் போயிருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி பிரச்சனை என்னங்கிறத நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சொன்ன இந்த கிப்லாவை நம்ம முன்னோக்கி இருக்கோமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னோக்கி இருக்கோமா? நம்ம எந்த திசையில் இருக்கோம் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியுதா நம்மளோட திசை? இதெல்லாம் நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் கூட. நம்மலாம் இன்றைக்கி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எவ்வளவோ 1000 செலவு பண்ணி டைம் கொடுத்து அதுக்கான ட்ரைனிங் ப்ராசஸ்லாம் போகிறாங்க. நாங்களே கூட பண்ணுறோம். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனில் இல்லாத பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக மற்ற மனுஷங்க சொல்லி கொடுத்துட போகிறாங்க? அல்லாஹ் எவ்வளோ அருமையாக சொல்கிறான். நீங்கள் எந்த ஃபீல்டு வேணால் போங்க, ஆனால் நல்ல விஷயங்களில் அதிகமாக அதை முந்திக்கோங்க. இந்த ஃபீல்டு தான் போகணுன்னு சொல்லலை, எந்த ஃபீல்டு வேணால் போங்கங்கிறான். ஆனால் அந்த ஃபீல்டில் நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் பண்ணுங்கங்கிறான். அடுத்து அதுலேயும் யாராவது த்ரெட்டனிங் உங்களை பயமுறுத்துவாங்க, உங்களை தர்க்கம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் அஞ்சாதீங்க, எனக்கு மட்டுமே அஞ்சுங்க, என்னோடய வழிமுறைப்படியே நீங்கள் செயல்படுங்க. அப்போனா உங்களுக்கு என்னோடய அருட்கொடை அதிகமாக கிடைக்கும். அப்போனா நீங்கள் நேரான பாதையை அடையக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா ரொம்ப அழகாக சொல்லித்தரான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய வார்த்தைகள், எவ்வளோ பெரிய வார்த்தைகள். இன்றைக்கி பெண்களான நமக்கு எதுவுமே தெரியல, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லையோ அப்படின்னு நினச்சி மனசு ஒடிஞ்சு உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த தருணங்களில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் போகிற எல்லா திசையுமே என்னோட திசை தான். நீங்கள் எங்கே வேணால் போங்க, என்ன வேணால் செய்யுங்க, அது எல்லாமே என் திசை தான், அது உங்கள் பர்பஸ் தான். அதில் நீங்கள் நன்மையான காரியங்களில் முன்னாடி வாங்க, முந்தி போங்க அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய ஃப்ரீடம், எவ்வளோ பெரிய இண்டிபெண்ட், எவ்வளோ பெரிய, அதுவும் யாருக்கும் பயப்படாதீங்க, எனக்கு மட்டும் பயப்படுங்க அப்படிங்கிறான். எவ்வளோ ஒரு ஆறுதலான விஷயம். இதெல்லாம் நமக்கு இப்போ தான் தெரியுது. இன்னும் அல்லாஹ் எவ்வளோ ஆறுதல்களும் எவ்வளோ மோட்டிவேஷனும் நமக்கு தரான் பாருங்கள். இது எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தந்து அவங்களுடைய அந்த தோழர்களுக்கு தந்ததுனால கிடைத்த பெரிய வெற்றி தான் அந்த இஸ்லாம்ன்ற ஒரு இது உருவாகி. இஸ்லாம் பிறந்தவங்களுக்கெல்லாம், அதாவது இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரி பிறந்தோன்னே கிடைக்கிறது கிடையாது. அந்த கொள்கை நம்ம மனதில் இருக்கணும், அந்த கிப்லா நம்ம மனதில் இருக்கணும். அப்போ தான் நம்ம இஸ்லாம், அப்போ தான் நம்ம முஸ்லீம்.
அல்லாத வரைக்கும் பேரளவில் யார் வேணால் சொல்லிக்கிறலாம். அதே மாதிரி பேரளவில் யாரை வேணால் நம்ம காஃபிர் ஃபத்வாவும் கொடுத்துக்கிறலாம். உண்மையிலேயே அவங்களுடைய மனசு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கவுங்க சென்ற திசையெல்லாம் அல்லாவுடைய வேலைக்காக எத்தனை பேர் நீங்கள் எது எடுத்தாலும் எந்த ஃபீல்டு, ஒரு சமையலில் இருந்து, ஒரு ஃப்ளைட்டிலேருந்து, ஒரு அணு ஆயுதம்லேருந்து, இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது எல்லாமே அல்லாவுடையது தான். எல்லாமே உலகத்தில் உள்ள எல்லாமே நீங்கள் இனி வர பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே அல்லாஹுடையதாக பார்க்கக்கூடிய அந்த நியமத்தை அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் தருவானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வயுசக்கீக்கும் வயு அல்லிமுக்குமுல் கிதாப வல்ஹிக்மத வயு அல்லிமுக்கும் மாலம் தகூனு தஅலமூன். இப்போ அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், நாம் அனுப்பியதற்காக, கமார்சல்னா நாம் அனுப்பியதற்காக, ஃபீக்கும் உங்களுக்கு, ரசூலன் ஒரு தூதரை, மின்கும் உங்களிலிருந்தே, உங்களிலிருந்தே ஒரு தூதரை நாம் அனுப்பினோம். யத்லு அலைக்கும் அவர் ஓதுகிறார் உங்கள் மீது, ஆயாத்தினா நம் வசனங்களை, வயுசக்கீக்கும் இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துகிறார். சுபஹானல்லாஹ், உங்களை தூய்மைப்படுத்துகிறார். வயு அல்லிமுக்கும் இன்னும் உங்களுக்கு கற்பிக்கிறார். அல் கிதாப வேதத்தை, வல் ஹிக்மத இன்னும் ஞானத்தை, வயு அல்லிமுக்கும் இன்னும் உங்களுக்கு கற்பிக்கிறார். மா லம் தகூனு எதை நீங்கள் இருக்கவில்லை, தஅலமூன் நீங்கள் அறியாததையும், அதாவது தஅலமூன் லம் தகூனு அப்படின்னா நீங்கள் அறியாமல் இருப்பதை, அதைத்தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க. தஅலமூன் அப்படின்னா அறியக்கூடியது, தெரிஞ்சிருக்கக்கூடியது. தக்கூனு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தெரியாதது அப்படிங்கிறத மீன் பண்ணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, இப்போ முழுக்க அந்த கிப்லாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த கிப்லாவோட நமக்கு புரியணும்ல, புரிய வைக்காமல் அவன் வந்து ஓய மாட்டான். சாதாரண ஒரு டீச்சரே நமக்கு புரிய வைக்கிற வரைக்கும் அதை திரும்ப சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பான், குரான் முழுக்க அந்த நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோங்கிறத தெளிவாக சொல்லாமல் அவன் ஓய்ஞ்சிருக்கவே மாட்டான். பாருங்கள், அந்த அருட்கொடை எத்தகையது அப்படின்னா, நம் வேத வசனங்களை உங்களுக்கு ஓதி உணர்த்துபவரும், உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை தூய்மைப்படுத்துபவரும், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிப்பவரும், நீங்கள் அறியாதவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவருமான ஒரு தூதரை உங்களில் இருந்தே உங்களிடம் அனுப்பி வைத்தபோது நீங்கள் பெற்ற அருட்கொடையை போன்றதாகும் இந்த கொடை. பாருங்க, அதாவது அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு தூதருமே, இங்கே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் குறிப்பிடல, அதாவது இங்கே எல்லா மக்களுக்குமே, அதாவது எல்லா சமூகத்துக்குமே வந்து ஒவ்வொரு தூதர்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நம்மளுக்குள்ளே, அதாவது மனித இனத்திலேயே முக்கியமாக அந்த பர்டிகுலர் ஒரு ஏரியா, அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் தோன்றுனாங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த இதை வந்து அல்லாஹ் சுட்டி காமிக்கிறான். என்னோட இந்த கிப்லா மாற்றமானது எத்தகையது அப்படின்னா, இந்த வேதன வசனங்களை, அல்லாஹ்வுடைய வசனங்களை அழகாக ஓதி காண்பிச்சு உங்கள் நடைமுறைகளை தூய்மைப்படுத்தி, ஏன்னா அந்த நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்ல தெரியல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும். ஸோ அந்த அந்த கரெக்டான ப்ராப்பர் சிவிலைசேஷன், அந்த சரியான நாகரிகம் கொடுத்து நம்மளை தூய்மைப்படுத்தி, இன்னும் வேதத்தையும் ஞானத்தையும் சொல்லி தந்து, நமக்கு தெரியாததையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து,
அல்லாஹ் எப்படி ஒரு தூதரை உங்ககிட்ட இருந்தே உங்களுக்கு அனுப்பி வச்சாங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு அருட்கொடை கிடச்சிது. அந்த அருட்கொடை மாதிரி தான் இந்த கொடையும் கூட, இந்த கிப்லா மாற்றமும் கூட அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். இதை நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கும் யாருக்கெல்லாம் இறைதூதர்கள் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் சொன்ன பேச்சுப்படி இவங்க கேட்டு செயல்பட்டதுனால இவங்க வாழ்க்கையே ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி இருந்தது, சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆனால் எப்போ அந்த அவருடைய பேச்சை மீறி இருக்காங்களோ அப்போல்லாம் இவங்க வாழ்க்கை இருண்டு போயிருக்கு. ஸோ அது பற்றின விவரங்கள்லாம் எல்லாம் சொல்லாமல் இருக்க மாட்டான், அடுத்தடுத்து சொல்லுவான் பாருங்கள். ஸோ அப்போ இந்த மாதிரி அந்த தூதர் செய்த வேலைகளை சொல்லி காமிச்சு, அப்போ அந்த தூதரோட வேலை இங்கே பாருங்கள், நம்ம வாழ்க்கை முறையை சரி பண்ணுவார், நம்ம வாழ்க்கை முறையை சரி பண்ணுவார், நமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார், இன்னும் நம்மளுடைய நிலையை சரி பண்ணுவார். அப்போ இதுதான் ஒரு தூதரோட வேலை. ஸோ இன்றைக்கும் நம்ம யாருக்காக காத்திருக்கோம்? என்னடா வாழ்க்கை, நமக்கு ஒரு விடியல் வராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோமே. அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்லக்கூடிய கட்டளைப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி ஒரு தூதர் வந்து அவர் இதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு அந்த கோல்டன் பீரியட் தருவாரோ அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் நீங்கள் அந்த தூதர் இல்லைன்னாலும் நான் சொல்கிற விஷயங்கள், இறைவன் சொன்ன விஷயங்களை கேட்டு நீங்கள் அவன் சொல்படி நீங்கள் நம்ம நடந்திருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கோல்டன் பீரியடாக இருந்திருக்கும். இன்றைக்கும் நம்ம நியத்து வைக்கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம செயலாற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நம்மளையும் உங்களையும் என்னையும் படைத்து இன்னும் நமக்கு உணவளிக்கக்கூடிய அந்த இறைவன், இன்னும் நம் முன்னோர்களையும் படைத்த அந்த இறைவன் சொல்படி செயல்படி அவனுடைய அறிவுரைப்படி நம்ம நடக்கிறோம், அந்த கிப்லா அவனுடைய கட்டளைப்படி நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அருட்கொடை பெறுவோம் அப்படிங்கிறத சொல்கிறான். ஏன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட தூதர் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கூட இல்லை, ஆனாலும் அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டாரு, இப்படித்தான், இதுதான் குரானு, இதுதான் இப்படித்தான் நம்ம வாழணும். அதிலிருந்து படிப்பினை எடுத்து நம்ம இந்த இப்போ உள்ள கல்ச்சர், அன்னைக்கு கார் இல்லை பைக் இல்லை, ஆனால் இன்றைக்கி கார் இருக்குது பைக் இருக்குது. அப்போ அவங்க சொன்ன அந்த ஹதீஸுகளை அந்த சூழல்லேருந்து பார்க்காம இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை முறையையும் பார்த்து இன்னும் இந்த குரானை நம்ம ப்ராப்பராக பார்த்து நம்ம வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி அவர் இல்லைன்னாலும் நம்ம அருட்கொடையை பெறலாம். ஏன்னா ஒப்பிட்டு சொல்கிறான்ல, தூதர் மாதிரி இந்த கிப்லா மாற்றமும் ஒரு அருட்கொடை தான் அப்படின்னு நமக்கு அழகாக சொல்லித்தரான். சுபஹானல்லாஹ். இதை அதிகம் அதிகம் சிந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் எங்களையும் ஆக்கியருள்வானாக. அடுத்து பாருங்கள், ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். ஸோ அதுகுருனா நினைத்து பாருங்கள், ஸோ எனவே என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுகிறேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், என்னுடைய அருட்கொடைகளை மறுத்து நன்றி கொள்ளாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், என்ன நீங்கள் நினைவு கூறுங்க, நானும் உங்களை நினைவு கூறுறேன். ஸோ யாராவது சொல்லுவாங்களா என்ன நீங்கள் நினைங்க நானும் உங்களை நினைக்கிறேன்னு? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இன்றைக்கி மனுஷங்க சொல்லலாம், பட் அவங்க செய்வாங்களா? நம்ம இப்போ என்ன சொல்கிறது, நம்ம 24 மணி நேரமும் வந்து ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களே நினச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? அவங்கவுங்களுக்குன்னு வேலை இல்லையா? ஆனால் அல்லாஹ்க்கு 1 கோடி 1000 கோடி வேலைகள் இருந்தாலும் நம்ம அவனை நினைக்கிறோம் அப்படின்னா அவனும் நம்மளை நினப்பான். ஸோ அவனும் நம்மளை நினைக்கணும் அப்படின்னா எப்படி? ஸோ நம்ம அவன் சொல்படி அவன் சொன்ன விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் அவனை நினைக்கிறோன்னு அர்த்தம். சும்மா ஓதுறது அந்த திக்ரு பண்ணுறதை விட நான் ஒரு இது கூட சொல்லியிருப்பேன், அதாவது நன்றினா என்ன அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு தேங்க்யூன்னு சொல்கிறது நன்றியா?
அவங்க சொன்ன விஷயத்த செஞ்சு காமிச்சு அதில் சக்ஸஸ் ஆகுறத காமிச்சாதான் அது நன்றி. ஒரு ஒரு டேப்லெட் நமக்கு உடம்பு சரியில்லை, அப்போ டேப்லெட் தராங்க அப்படின்னா, நான் டேப்லெட்டை போட்டுக்கிறேன் அப்படி சொன்னால் நமக்கு சரியாயிருமா? அந்த டேப்லெட்டை போட்டு அது நல்லா வேலை செஞ்சால் தான் நம்ம உடம்பு ராகத்தாகும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒருத்தவங்க சொல்லித்தராங்க, ஒரு ஒரு சமைக்க சொல்லித்தராங்க, இல்லை வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஒரு தையல் சொல்லித்தராங்க அப்படின்னா, சொல்லி தந்தவங்கக்கிட்ட தேங்க்யூ, சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க, தேங்க்யூ இப்படி சொன்னால் சரியாகுமா? அந்த கற்றுக் கொடுத்த சமையலில் நான் அழகாக ஒரு சமையல் செஞ்சு அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும். அவங்க கற்றுக் கொடுத்த அந்த தையலில் நான் ஏதாவது அழகாக ஒரு ட்ரெஸ்ஸு தச்சு அவங்களுக்கு கொடுத்தா தான் அதுதான் நன்றி. அதுதான் நினைவு கூர்றது. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய விஷயங்கள், அல்லாஹ் சொன்ன விஷயங்களை செய்யும்போது தான் நம்ம அவனை நினைவு கூறுவோம். நம்ம அவனை செஞ்சாதான் நினைவு கூறுவோம். நினைவு கூர்னா அவனும் நம்மளை நினைப்பான். அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். எப்படி நன்றி செலுத்தணும்? அவனுடைய அருட்கொடைகளை புரிஞ்சு அதை ஏற்று அதன்படி செயல்படணும். அந்த கட்டளைகளை ஏற்று அதன்படி செயல்படணும். அப்படி அதை மறுத்து மற்றவங்களுக்கு அஞ்சி நம்ம இருக்கும் பட்சத்தில் நன்றி கொன்றவர்களாக இருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், நன்றி கொள்ளாதீர்கள், நன்றியை மறக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா நமக்கு சொல்கிறான். ஸோ சுபஹான் அல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்கள். அல்லாஹ் அந்த கிப்லாங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தன்னுடைய அருட்கொடையாகவும் அதை சொல்கிறான், தன்னுடைய நியமத்தாகவும் அதை சொல்கிறான். அதை ஃபாலோ பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பயப்படாதீங்க, என்ன மட்டுமே பயப்படுங்க அப்படிங்கிறான். இதை வச்சு என்னை நினைவு கூறுங்க, எனக்கு நன்றி கொள்ளாமல் இருங்க, எனக்கு நன்றி செலுத்துங்க, என்னுடைய அருட்கொடைகளை நினச்சி பாருங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் என்னென்ன? இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்லையும் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தான். அதை இன்றைக்கி நம்மக்கிட்ட நபி இல்லைன்னாலும் அந்த கிப்லா, அந்த கட்டளைகள், அந்த விஷயங்களை நம்ம சிந்திக்கும்போது அந்த நபியோட அருட்கொடை என்னவோ அதே அளவு அருட்கொடை நமக்கும் இப்போ கிடைக்கும். ஸோ அதைத்தான் நம்ம தேடணும். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் தந்து இன்னும் நம்ம தொடர்ந்து இந்த பயணத்தில் ஈடுபடணுன்ற நியத்தோடு இன்றைக்கி செஷனை நம்ம முடிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் நம்ம ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நாளைக்கு 5 மணிக்கு வந்துடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.